குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். அப்படி மனதை மயக்கும் மழலை சொல்லை சற்றே கேட்க உங்கள் செவிகளை பட்டி தீட்டிக் கொள்ளுங்கள். ஸ்லோகம் சொல்ல போற மழைகள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து பாடல் பாட போற குழந்தைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்லோகம் சொல்ல போற குழந்தைங்களாம் முதலாவதாக தமிழன் என்ன ஒரு இனம் உண்டு. சங்கர் ஆனந்த கிருஷ்ணன், திரு அபிலாஷ் ஆனந்த கிருஷ்ணன். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எடுத்தோம்னா சரியா இருக்கும். இல்லை நீங்கள் எனக்கு அங்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போகிறாங்க. அப்போனா அங்கே தான் வைக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல வைக்கலாம். இல்லை இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இனிமேட்டு. வணக்கம், அனைவருக்கும் நல்பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கள் குணமுண்டு. அமிர்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். அறிவன் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைக்கோள் தற்பல அடையாளம் வென்றன எண்ணம் உடையோனாம். சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனிடம் எங்கே சொல். வெற்பன் கருங்கல் களிமண் போல் வேலை திளைத்தால் ஒளிப்பண்ணும். மானன் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். அடுத்து அவன்யா அவர்கள், அனன்யா மற்றும் அவன்யா அவர்கள்